ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக இப்போ நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற பேசஞ்சர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ரெண்டு பசங்க டேனியல் அண்ட் லூகாஸ் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு அப்படி ஜாலியாக நைட்டில் அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ், ஒரு ஈவில் என்டிட்டி இதில் டேனியலை தொக்காக தூக்குது, அங்கே கொடூரமாக கொள்ளுது. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் சும்மா அள்ளு விட்டு போன லூகாஸு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம், உயிர் ஒழிச்சா போகுண்டா சாமி அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஓடுறாப்புல. நேராக கட் பண்ணால் நம்ம ஹீரோயினுடைய இன்ட்ரோ. ஹீரோவுடைய பேர் டைலர், ஹீரோயினுடைய பேர் மேடி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு 5-6 வாரம் ஜாலியாக ஒரு வேன் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேனை ரெடி பண்ணி அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க வேன் எடுத்துகிட்டு. அப்போ இவங்க இதே மாதிரி நைட் நேரத்தில் ரோட்டில் அப்படி வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாங்க. இவங்களை சேஸ் பண்ணிவிட்டு ஒரு கார் அப்படி ஏறி ஓவர்டேக் பண்ணி போகுது. யார் அது அப்படின்னா, உயிர் உழைச்சாலே போதுண்டா சாமின்னு முதல் சீனில் ஒன்று அப்படிலாம் இந்த லூகாஸு அவர் கார் முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போகுது. யார் இவ்வளோ வேகமாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாட்டு பார்த்துட்டு இவங்க மாட்டு பேசிட்டு ஓட்டிக்கிட்டே வர்றாங்க ஜாலியாக. அந்த கார் போயிட்டு இங்கே மறைஞ்சிருது. அடுத்து அப்படி ஒரு கிலோமீட்டர் அப்படி தாண்டி ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. வரும்போது தான் பார்க்குறாங்க முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு போன அந்த லூகாஸு அப்படி கொஞ்சம் தரம் தாண்டி போனால் அந்த இடத்துல அவருடைய காரு அப்படி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு காட்டுக்குள்ளே அப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்குது. என்னங்கடா அது, இந்த ஆள் தானே ஓவர்டேக் பண்ணிட்டு போனவன், எதுக்கும் யாரோ உள்ள உயிரோடு இருக்காங்களா, பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வேனை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினா உள்ளே இருந்து அந்த லூகாஸ் அப்படி தவந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெளியே வர்ற அவரை திருப்பி ஏதோ ஒரு ஈவில் என்டிட்டி காருக்குள்ளே சரக்குன்னு இழுக்குது. இதை நம்ம கதாநாயகி மட்டும் பார்க்குறாங்க, கதாநாயகன் பார்க்கல. இப்போ கதாநாயகிக்கு கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்போ அந்த காரு இருக்கிற நபரை உள்ளே தான் இருப்பார், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இறங்கி போகிறாரு. போகாதீங்க அப்படின்னு இவங்க வானும் பண்ணுறாங்க, இருந்தாலும் போகிறாரு. ஆனால் அந்த காருடைய பின்னாடி அந்த ட்ரங்கில் மேலே 3 கோடு அப்படி கிழிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு இது என்னங்க, இது பயங்கரமாக ஏதோ ஒரு கிரீச்சர் மாதிரில இருக்கு, அட்டாக் பண்ணுது, யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கதாநாயகிக்கு தெரியல. ஆனால் அது ஒரு ஈவில் என்டிட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவங்க உணர்றாங்க. இப்போ நேர ஒரு கட்டத்தில் அங்கேருந்து அடுத்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்க அடுத்து வீக் ஆன் வீக் போகணும் இல்லையா, அதுக்காக போகிறாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் தான் இவங்களுக்கு பேசஞ்சர் அப்படின்னு இப்படி ஒரு ஈவில் என்டிட்டி ஒன்று இருக்குது. அது நைட்டில் ரோட்டில் தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறவங்கள உயிரை குடிக்காமல் விடாது அப்படிங்கிற விஷயம். அது அடுத்தடுத்து நீங்கள் தான் அடுத்த டார்கெட்டு, நீங்கள் எப்படியா தப்பிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் வண்டியில் அந்த 3 கோடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் வண்டியில் 3 கோடு விழுந்துருச்சுன்னா அடுத்த பலிகடா நீங்கள் தான் அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர் மூலமாக. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கடைசியாக என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஜாக்கரி பர்கஸ் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை ஆண்ட்ரூ ஓவ்ரிடல் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. யாருங்க அந்த ஆண்ட்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் 2016 உலக பிரசித்தி பெற்ற ஒரு பேய் படமாக ஒரு படம் வெளியாச்சு, தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோன், அந்த படத்துடைய இயக்குனர். அந்த படமெல்லாம் தனியாக நீங்கள் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா, டேய் இவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு அள்ளு விட்டு போய் மரண பீதியை கொடுக்குற ஒரு படம். நைட்டு பெரிய ஸ்க்ரீனில் 55-65 இன்ச் ஸ்க்ரீன் வித் ஹோம் தேட்டர் செட்டப்பெல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலே உட்காந்து பாருங்கள். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக அள்ளு விட்டு போகும். மொத்தமாக உட்காந்து ஒரு சிட்டிங்கில் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. பக்குன்னு ஆகி போயிடும், எதுக்கு நம்ம காலைல பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை விடும். அப்படி ஒரு படம் த அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோன். அதை நம்ம பல பேர் ஆல்ரெடி நம்ம விமர்சனம் பண்ணி பார்த்துருக்காங்க. அது இப்போ உலக பிரசித்தி பெற்ற ஒரு பேய் படமாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த படமாகட்டும், ஸ்கேரி ஸ்டோரிஸ் டு டெல் இந்த டார்க்னு சொல்லி ஒரு படம், இந்த மாதிரி செம்மையான ஹாரர் த்ரில்லர் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனருடைய ரீசெண்ட் ரிலீஸ் தான் இந்த பேசஞ்சர். ஸோ 4 சீன் வச்சாலும் அந்த 4 சீனும் பயங்கர எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு செம்மையான ஒரு சம்பவத்தை ஒரு 4-5 சீன் இந்த படத்தில் இருக்குது. அதாவது சும்மா பேரளவில் இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஜம்ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற பேரில் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் ஜம்ஸ்கேரை எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒரு 2 சீன் சொல்லலாம். ஒன்று, கதாநாயகி ஒரு இடத்துல இருந்து அப்படி இறங்கி அப்படி நடந்து வருவாங்க, ஒரு பார்க்கிங் லாட்டில் அப்படி நடந்து வந்து இவங்க வேன் எடுக்கிறதுக்காக வருவாங்க. ஒரு சிங்கிள் ஷாட், அது செம்மையாக பண்ணியிருப்பாப்புல சினிமோட்டோகிராஃபரு. அந்த காட்சியாகட்டும், அந்த காட்சியெல்லாம் ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்காகவே செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு காட்சியாகட்டும், ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு ஓட்டி படம் பார்ப்போம்னு நட்டு காட்டில் ஒரு ஸ்க்ரீனை கட்டி இவங்கள ஒரு வேலையை ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே செம்மையாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் அந்த அள்ளுற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கானே அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு 5-6 சீக்வன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த காட்சிகளை மட்டும் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இந்த படம் பேசிக்காக ஒரு மினிமலிஸ்டிக் படம் தான். அதாவது படத்தில் ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான். இவங்க வேன் லைஃப்பில் அங்கங்கே மீட் பண்ணக்கூடிய நபர்களை ஒரு இடத்துல சந்திப்பாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான்
கொஞ்சம் கதாபாத்திரங்கள் அங்கங்கே நிறைய வர மாதிரி தெரியுமே தவிர அவங்க கூட யாரும் முக்கியமான கதாபாத்திரமாக காமிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சும்மா எல்லாரும் இருக்காங்க, அப்படி ஹீரோ ஹீரோயின் உள்ளே போகிறாங்க, அப்படி 2 பேர்ட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும். டயன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவங்க தான் 3வது ஆர்டிஸ்ட்னே படத்தில் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கே சும்மா ஒரு சீன் தான் 2 சீன் தான் வந்திருப்பாங்க. அவங்க தான் அதிகபட்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்ச 3வது ஆர்டிஸ்ட். படத்தில் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் தான். லூபெல் தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ஜேக்கப் சிபிஓ அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம லூபெல்லுக்கு தான் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப், அவங்களுக்கு தான் முதல்ல சீன்ஸே நிறைய இருக்குது. அதை அட்டகாசமாக கொண்டு வந்தாங்க. அது அந்த பார்க்கிங் லாட் சீன் ஒன்றே போதும் பாருங்கள், அது செம்மையாக இருந்தது. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது, அதில் குறை சொல்கிறதுக்கே கிடையாது. ஆனாலும் இந்த படத்துடைய பிரச்சனைகள்லாம் எங்கே அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி படங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இது வந்து இப்போ தான் புதுசாக அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியல. ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் 2003 ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. ஸ்கூலில் இருந்து எல்லாரும் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வெளியே போயிருப்பாங்க. அப்போ ஒரு ஈவில் என்டிட்டி ஒருத்தனாக தூக்கும். அதுவும் எங்கே பஸ்ஸுக்கு டாப் வழியாக தூக்கும். செம்மையான படம் அது. தமிழ் டப்பிங்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம். உங்களுக்கு ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் 2 பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் 2-3 பாகம் இருக்குது. ஆனால் ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் 2 தான் செம்மையாக இருக்கும் அந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே. ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் 2 பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட அதே பாணியில் இன்னொரு படம் தான். ஆனால் மற்றபடி எல்லா விஷயங்களும் பார்த்து பழகின விஷயம் தான். ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்துக்கு. நம்ம எதிர்பார்க்காத சம்பவம்லாம் எதுவுமே கிடையாது. அதனாலேயே இதான் நடக்க போது அடுத்து அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு முதல்லே தெளிவாக வந்துடுது. இது ஒரு மேட்ரு. 2வது, இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பொறுத்தளவுக்கு சினிமாத்தனம் இருக்கலாம், அதுக்காக இவ்வளவு சினிமாத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபீல் ஒன்று நமக்கு வருது. ஆனால் அதை நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சில ஸ்பாயிலரோட பல விஷயங்களை சொல்லித்தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இல்லாட்டினா அது உங்களுக்கு புரியாது. சொன்னாலும் நீங்களே பாருங்கள், பார்த்தா கண்டிப்பாக இதே கேள்வி தான் கேட்பீங்க. ஏங்க படம் நெடுகளும் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிப்பிங்காக பக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு என்னங்க கிளைமேக்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சுண்டி விட்டால் டப்புன்னு எங்கே வேணாலும் மறையக்கூடிய ஒரு என்டிட்டியை இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. ஏன்னா மற்ற காட்சிகள் அப்படி தான் காமிக்கப்படுது. அது ஏன் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் மட்டும் அப்படி காமிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதனாலேயே எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு படத்தை காட்டு மொக்கையாக எடுத்தாலும் கடைசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சும்மா வெயிட்டு காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக தான் இருந்துச்சுங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் உருட்டுறாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு பின்னாடி எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஒன்று கொடுத்துரும். படம் என்ன தான் கிரிப்பிங்க நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு கடைசி 15 நிமிஷம் என்னங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் பார்த்து முடியும் போது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை விட்டுரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இது ஓடிடி வாட்சாக இருந்தால் டெஃபரெண்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இது தியேட்டர் வாட்ச் அப்படிங்கிறனால நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் டூ டீசென்ட் வச்சுக்கோங்களேன். இவங்க எடுக்கக்கூடிய அந்த பரபரப்பான இல்லை பதபதைப்பான காட்சிகள்லாம் நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் பெருசாக டைலூட் ஆகி போய் நமக்கு அந்த ஃபீலை பெருசாக கெடுத்து விட்டுருது. ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம், காசு போட்டு தேட்டருக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு வரலாம். அதனால நான் தெளிவாக இங்கே சொல்லிட்டேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 2-3 கிசிங் சீன் இருக்குது, மற்றபடி செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. ஆனால் ரத்தம் தெரிக்க ஒரு சில சம்பவங்கள் கொடூரமாக குரோதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் A சர்டிஃபைடு, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கு. விஷயம் நல்லா சொல்லிடுறேன், இது தேட்டருக்கு தான் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கக்கூடிய ஒரு படம். இது ஓடிடியில் வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு படம் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 சீனு, ஏன் 5-6 சீனு அள்ளுற மாதிரி செம்மையாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீம். அதனால் ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.